இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 336 Cloud Service Management. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு 4 கான்செப்ட்ஸ் இருக்கு இந்த கிளவுட் சிஸ்டம்ல. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் தான். Explain in detail about the cloud service models and cloud service deployment models. இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எப்படியும் இந்த சர்வீஸ் மாடல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு வந்துரும். Then explain in detail about the cloud ecosystem, then describe the essential characteristics of cloud ecosystem. So இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட ஒரே கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த 4ல இருந்து நீங்க யூனிட் 1ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கிளவுட் சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். இதுல இந்த ஆர்கிடெக்சரும் ஃப்ரேம்வொர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த 2 கொஸ்டினை வந்து 6 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ்ல ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. டிமாண்ட் கியூவிங், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஒன் மோர் கொஸ்டின் உங்களால படிக்க முடியும் அப்படின்னா செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த கிளவுட் பாலிசி கூட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்டான கான்செப்டா தான் இருக்கு. அதனால இந்த யூனிட்ல நான் 5 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கிளவுட் சர்வீஸ் லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிள் எப்படியும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தென் பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீஸ் டிசைன், தென் கிளவுட் சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன், கிளவுட் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தென் ஒன் மோர் கொஸ்டின் கிளவுட் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் மாடல். இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருந்தனால தான் நான் இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினாவது நீங்க கண்டிப்பா படிக்கணும். முடிஞ்சா 5th கொஸ்டினையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த யூனிட்ல டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அதனால 5 கொஸ்டின்ஸும் படிச்சிட்டீங்க அப்படின்னா 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். யூனிட் 4லயுமே சிலபஸ் நிறைய தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த யூனிட்லயுமே நான் 5 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதுல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த கேபெக்ஸ் வெர்சஸ் ஓபெக்ஸ் ஷிஃப்ட், தென் கிளவுட் காஸ்ட் மாடல், அதுல பிரைசிங் மாடல்ஸ் ஃபார் கிளவுட் சர்வீசஸ், தென் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கிளவுட் பேஸ்ட் சர்வீசஸ். இந்த நாளும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். சிலபஸ் பெருசா இருந்ததுனால நான் ஒன் மோர் டாபிக் கிளவுட் சர்வீஸ் சார்ஜிங் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த யூனிட்லயுமே நம்ம ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிற இந்த 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இந்த யூனிட்லயும் நம்ம பார்ட் சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேயே நான் 5 பிக் கொஸ்டின் போட்டிருக்கேன். கிளவுட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், தென் கிளவுட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க், கிளவுட் சர்வீஸ் மாடல் ரிஸ்க் மேட்ரிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெஷரிங். இது ரெண்டையும் சேர்த்தே கேட்கலாம். த வேல்யூ ஆஃப் கிளவுட் சர்வீசஸ். அப்ப இந்த 5 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சீங்கனாலே எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு டெஃபினிஷனா அதிலே கொடுத்துருக்கிறதுனால இது பார்ட் ஏக்கு இம்பார்ட்டன்ட். அதனால இதை வந்து 2 மார்க் இல்ல ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் பார்ட் ஏல கேட்டாங்கன்னா நீங்க இதை அட்டன் பண்ண முடியும். அப்ப இந்த யூனிட்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற 5 பிக் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த 6th கொஸ்டினை வந்து பார்ட் ஏ அட்டன் பண்றதுக்காக படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்க கண்டிப்பா படிச்சீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 60% மார்க் வந்து இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம்.